கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையிலே அல்லது அந்த ஜூலை மாதம் 2020 வருடம் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லது நாம் யாவரும் தலை வணங்கி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள் ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி போக விடு என்ற வேத வசனத்தின்படி அல்லேலூயா பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த உயிர் தந்த நல்ல ஞாயிறு கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சிட்டைக்கிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை என் துதிகள் சொல்லி வருவார்கள், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தின வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை உமக்கென்று நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளையும் ஒரு திருச்சபை ஆராதனையாக இந்த நாளில் நடைபெறுவதற்கு நீர் பாராட்டின தயவு இறக்க நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நானும் என் வீட்டாளர் கர்த்தரையே சேவிப்பேன் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே கொர்நேலியு என்பவன் ஆண்டவரே தேவனுக்கு பயந்திருந்து ஆண்டவரே தான தர்மங்களை செய்து ஆண்டவரே தன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஆசீர்வாதம் நடந்த அற்புத நாளாக கர்த்தர் மாற்றித்தாங்க. விடுதலையோடு போய் பாடி துதிக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா. நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாதுப்பா. ஆண்டவரே காலையில் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளோ பிரச்சனைகளோ பலவீனங்களோ சுகவீனங்களோ வியாதிகளோ எங்களை ஒன்று செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவரே நீ நிறைவேற்றாமல் எங்களை ஆண்டவரே எங்கள் மேலே எந்த ஒரு ஆண்டவரே பலவீனமோ ஆண்டவரே வியாதியை மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையை முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உங்களிடத்தில் அன்பு கொள்வதற்கு கர்த்தர்களுக்கு கிருபைதாங்க. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த ஆராதனையோட தொடக்கம் முதல் முடிவு நம்முடைய பிரசனம் இருந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா சொல்லலாமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மூடி போல் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து கரங்களை தட்டி பாடி என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட மேய்ப்பரா இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்க நாம் தாட்சி அடையும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால சகல காரியத்திலையும் அவர் நம்மை சதிலே நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாடி ஆண்டவர் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசுப்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே
எங்கும் இன்பம் ஆகா எங்கும் இன்பம் ஆகா எங்கெங்கும் இன்பம் அல்லவா எங்கும் இன்பம் ஆகா எங்கும் இன்பம் ஆகா எங்கெங்கும் இன்பம் அல்லவா மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கப்பட்டிருக்கிறாரே அந்த தேவன் எப்படி உங்களை கைவிடுவார்? பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் அவர் மேல் வையுங்கள். நிச்சயம் நடத்துவார், மகிமையா நடத்துவார், மகிழ்ச்சியா நடத்துவார். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் ஆமென் அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் பொடி ஆகா எங்கும் பொடி ஆகா எங்கெங்கும் பொடி அல்லவா எங்கும் பொடி ஆகா எங்கும் பொடி ஆகா எங்கெங்கும் பொடி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது தேவனுடைய அன்பு எவ்வளவு வேளாண்மை பிரியமானது. இந்த உலகத்தினாலே அளக்க முடியாதது, ஆழமில்லாதது, அளவிட முடியாத அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த அன்புள்ள தெய்வத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் உயர்த்துங்கள். என்னை அவர் அன்பா திரப்பியதா எல்லோருக்கும் நண்பனையாகியதா அன்பா திரப்பியதா எல்லோருக்கும் நண்பனையாகியதா என்னுள்ளவை ஆக என் தேவனை ஆக என்னாலும் புகழ்ந்திடுமே என்னுள்ளவை ஆக என் தேவனை ஆக என்னாலும் புகழ்ந்திடுமே இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது எந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே அல்லேலூயா நம் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னதாக அவருடைய கருவை நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது பிரியமானவர்களே. அப்பேற்பட்ட தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஒருபோதும் மறந்து போவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி பாடி ஒரு புதிய பாடல் தான் சேர்ந்து பாடி அந்த உயர்த்தலாமா? வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே எந்த தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை எந்த மீட்பர் நீரானதா குறை கொண்டும் எனக்கில்லை சொல்லுங்களேன் எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை எந்த மீட்பர் நீரானதா குறை கொண்டும் எனக்கில்லை எங்கள் சோதனை வேதனை நேரங்கள் அல்லது எங்களை தாங்கி நடத்துகிற நீட்டா தகப்பன எவ்வளோ சோதனை எவ்வளோ பிரச்சனை ஆனா கைவிடலையே தகப்பன நீங்க எவ்வளவு நல்லவரப்பா நீங்க என்ன போது
என்னை தாங்கி நடத்திட வரும் நீரே. எந்த துக்கங்களின் பாரங்களின் நேரங்களில் என்னை தூக்கி சுமந்த தகப்பன் நீரே. எந்த சோதனை வேதனைகளின் பாதைகளில் என்னை தாங்கி நடத்திட வரும் நீரே. எந்த துக்கங்களின் பாரங்களின் நேரங்களில் என்னை தூக்கி சுமந்த தகப்பன் நீரே. எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லையே. சொல்லலாமா? எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே. இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்த தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை கருவில் கண்டவர் நீரே. இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்த மீட்பர் எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லையே. எந்த காயங்கள் கலக்கங்களின் வேலைகளில் என்னை பாதுகாத்த புகழிடம் நீரே. எந்த கஷ்டங்களின் நஷ்டங்களின் வேலைகளில் என்னை தேற்றி ஆற்றிய கண்மலை நீரே. எந்த காயங்கள் கலக்கங்களின் வேலைகளில் என்னை பாதுகாத்த புகழிடம் நீரே. எந்த கஷ்டங்களின் நஷ்டங்களின் வேலைகளில் என்னை தேற்றி ஆற்றிய கண்மலை நீரே. எந்த மீட்பர் நீரானதா இயேசுவே கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லை. அப்பா எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லை. எந்த தாயின் கருவில் உருவாகும் என்னை பின் நீரே. இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்த தாயின் வயிற்றில் உருவாகும் என்னை கருவில் கண்டவர் நீரே. இந்த உலக தோற்றத்திற்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டவரும் நீரே. எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா உற்சாகமா ஆமே. எந்த மீட்பர் நீரானதா நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த மீட்பர் நீரானதா குறை ஒன்றும் எனக்கில்லையே. Lord, you are good and your mercy endures forever. Lord, you are good and your mercy endures forever. People from every nation come, from generation to generation, we worship you. Hallelujah.
generation to generation we worship you. Hallelujah, hallelujah, we worship you. Who you are, உம்மை ஆராதிப்போம். Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம். என்றுமே நல்லவர், என்றுமே என்றுமே நல்லவர். பிதாவே நல்லவர், ஆமென். என்றுமே நல்லவர், இயேசுவே நல்லவர். என்றுமே என்றுமே நல்லவர், ஆவியானவரே நல்லவர். என்றுமே என்றுமே நல்லவர். இசைக்கின் ஜனங்கள் யாவருமாய் எல்லா தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்போம். என்றுமே
ஆண்டவரே உங்கள் இருதயங்களை தேற்றி அல்லேலூயா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்ற வேத வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே அல்லேலூயா கர்த்தர் தம்முடைய நல் வார்த்தையை உங்கள் மத்தியிலே நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறபடினால எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், அக்கிரமம் இழைக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு அநியாயம் பண்ணப்பட்டிருக்கிறதே, ஹல்லேலூயா, எனக்கு பேப்பர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதே, ஹல்லேலூயா, எனக்கு வர வேண்டிய நியாயமான நன்மை என் கையை விட்டு போய்விட்டதே. அழுது கொண்டிருக்கிற தாயே, அழுது கொண்டிருக்கிற தகப்பனே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார். நெருந்த நாளே முடியாத தேவன், மங்கி எரிகிற தீயை அணைக்காத தேவன், ஹல்லேலூயா, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நெருந்த நாளை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற தீயாகிய உன்னை அணைக்க மாட்டார். நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை எந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் தூக்குமரம் செய்யப்பட்டதோ அதே எதிராளியுடைய கையில் இருந்து அவனுக்கு மேன்மையும் உயர்வையும் கனத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த காலை வேளையில யாரால் உனக்கு நிந்தை, அவமானம், ஏமாற்றங்கள், தோல்விகள், நய வஞ்சங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அவருடைய கைகளில் இருந்தே கர்த்தர் உனக்கு கனத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த கால வேளையில உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றிக் கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. கைகளை உயர்த்தி இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா, இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடும் நேரம் வீணாய் போகாது. ஆண்டவர் உன்னை வீட்டுப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை மணி நேரங்கள் கண்ணீர் விட்டாயோ, எத்தனை மணி நேரங்கள் முழங்கால் படியிட்டாயோ, எத்தனை மணி நேரங்கள் நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினாயோ, ஹல்லேலூயா, உன் வீட்டுக்கு தெரியாமல் வீட்டு அறைக்கதவை பூட்டிக் கொண்டு முழங்கால நின்று நீ அழுதைக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையில பதிலை கொடுக்க போகிறார். உன் காத்திருத்தல் வீணாய் போகாது, உன் காத்திருத்தல் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்மோடு செலவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேரம் மேலானது ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம்,
ஆகாயம் கொண்டு செல்லுமே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுமே. தாயானவள் தன் பாடனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாடனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ அப்பா என் ஆனந்தம் அப்பா. ஓ தேவ பிரசன்னம் அவே என் ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பெறலாயா என் இயேசுவே. உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையா நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கிடும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் அப்பா என்ன ஆனந்தம் தகவனே. ஓ ஆமென் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுமே. நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் ஆக மகிழ்வேன். யாவரும் எழுப்பி நின்று ரெண்டு கரங்கள் உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கரின் செல்வத்திர
திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. உன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. இந்த சுதந்திரம் நீ தந்தது, நித்த பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறே. என் பாதையில் நோக்கமாய் உள்ளே. என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். கர்த்தரே தாங்குகிறே. என் பாதையில் நோக்கமாய் உள்ளே. மணிகள் ஒன்று பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். கைகளை உயர்த்தி ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார். உன் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுவார் தாயே. பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகளெல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீ. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. தகப்பனே, இஸ்ரவேல் ஜெயபலமானவரே, நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரே, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரே, ஏழைகளுடைய ஜெபத்தையும் திக்கற்றவருடைய ஜெபத்தையும் கேளாமல் இருக்க மாட்டீர் தகப்பனே.
நல்லவர் என்று சொல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஒரு வாக்குத்தத்த பாடல். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காத்திரு. அது தாமதம் நிச்சயம் வரும். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் தாயே, வெட்கப்படுத்த மாட்டார் தகப்பனே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரப்போகிறது. விடுதலை பாடி ஆண்டவரை உயர்த்து. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்போம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்து போய் இருக்கிறாயா? இனி எனக்கு கிடைக்காது என்ற நிலைமையில் இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். அன்றைக்கு தாவீது இழந்து போன எல்லாவற்றையும், ஒரு பொருள் சிறியதாகிலும் பெரிதாகிலும் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போல நீயும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தரே, அவசரப்படாதே. கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உனக்கு உதவி செய்வார்.
செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் வைத்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வலியை கண்டெடுத்து ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனிதனால் முடியாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கினார். பார்த்தபடி இந்த காலை வேளையிலே அப்பா அன்றைய எழுதி நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே அன்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுதி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைய ஹல்லேலூயா நேரம் கிடைக்கும் போது உபவாசம் இருந்து இரவெல்லாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பன்மார், ஒவ்வொரு தாய்மார், ஒவ்வொரு தகப்பன்மார், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். தொழிலில் ஒரு விருத்தி இல்லையே, அன்றைய வேலையில அமைதி இழக்கப்பட்டிருக்கிறதே ஐயா, ஆண்டவரே வியாதி வந்திருக்கிறதே ஐயா, இந்த கடன் பிரச்சனை மாட்டிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கண்ணீரில் இருக்கிற இந்த தாயுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. அழுது கொண்டிருக்கிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் தொழிலில் விருத்தி வருகிறது. நீ காத்திருந்த எல்லா காத்துதலுக்கும் பெரிய சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிப்பாட்ட போறதுக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாங்க. ஐயனி நமக்கு பொன்னம்மாள் அவங்களுக்கு நிக்கல, அவங்களுக்கு சரோஜினி சுந்தர தாயாருக்கு ஆண்டவரே, அடைக்கலநாதன் ஐயாவுக்கு, ஷீலா ஃப்ரெட்ரிக் ஆன்ட்டிக்கு ஆண்டவரே, அல்லேலூயா, கேத்ரின் ஆனந்தன் அவளுக்கு ஆண்டவரே, கவிதா சிஸ்டருக்கு ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோபியா ஞானசேகர் அவளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, ஜான்சன் அவளுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. தினேஷ் பாபுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை தருவீராக. இப்பொழுதே அவருடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே, திரு ஞானசேகருடைய தம்பி ஆண்டவரே மோகன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, சுரேஷ் ஆண்டவரே, ஜெசிதாவுடைய மூத்த ஆண்டவரே மூன்றாவது மகள் அகானாவுக்கு ஆண்டவரே இந்த பிரெயின் டியூமர் நீங்கி போவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தியா சிஸ்டருடைய சொந்தக்காரர்கள் ஆன்சி அவருடைய கணவர் ஆண்டவரே ஜோசப் அவருடைய தலைநகருடைய கேன்சர் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போ என்று கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, கட்டளைலாம் நீங்கி போவதாக. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையில கொடுப்பீராக. வேலை கிடைத்து திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண கரைகளை வாய்க்க செய்வீராக. திருமணம் நடைபெற்ற குழந்தைகளா பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தால் உண்டாவதாக. ஆண்டவரே, சாரா ஆண்டவரே, ஆண்டவரே சரளா கண்ணதாசன் அவளுக்கு, நிரோஜனா தயானந்தன் அவளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏஞ்சல் நவீன் அவளுக்கு அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவரே, அல்லேலூயா, எப்சிபா சிம்சன் அவளுக்கு ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, செகினா சுரேஷ் அவளுக்கு அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, தாரணி பன்னீர்செல்வம் அவளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயிற்றிலுள்ள எல்லா குழந்தை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வளர்ந்து ஏற்ற நேரத்தில் நல்ல சுக பிரசவத்தை நீ கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. லாவண்யாவுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தாரு. லட்சுமி அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. அல்லேலூயா, நல்ல சுகத்தை தாரு, ஆரோக்கியத்தை தாரு. எல்லா வியாதி எல்லா பலவீன இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீங்கி போய் கண்டுபிடிக்கிறோம். எல்லா கொரோனா வைரஸோட வல்லமையெல்லாம் ஒழிந்து போவதாக. அதற்கான சரியான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, அல்லேலூயா, தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்திய தேசத்தை காப்பாற்றும். 138 கோடி ஜனங்களை காப்பாற்றுவீராக. 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 7 லட்சம் கிராமங்கள் 6 லட்சம் பின்கோடுகள் உம்முடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, தேசத்தில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண்டவரே, குழந்தை பாலியல்ல ஆண்டவரே ஈடுபடுகிறவர்கள், குழந்தைகளை கெடுக்கிறவர்கள், கற்பழிக்கிறவர்கள், கொல்லுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, சத்தியமாகிய உம்முடைய வேத வசனம் எல்லா மொழிகளையும் ஜனங்கள் வாசிக்கட்டும். அவருடைய வணக்கங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் 4652 மக்கள் இனங்கள் ஆண்டவரே
தேவனுடைய அன்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நடக்கிற அத்தனை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிராம ஊழியர்கள், மருத்துவ ஊழியர்கள், சிறைச்சாலை ஊழியர்கள், வேன் ஊழியர்கள், தனித்தார் ஊழியர்கள், சிறுவர் ஊழியர்கள், வாலிபர் ஊழியர்கள், ஆண்கள் ஊழியர்கள், பெண்கள் ஊழியர்கள், ஏழைகள், படித்தவர் படியாதவர்கள், பாமர மக்கள், விபச்சாரம் செய்கிற மக்கள், மனதில் நடக்கிற அத்தனை ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா மிஷனரி ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெம்ஸ்க்காக, ஐஎம்எஸ்க்காக, விஸ்வானிக்காக, சிஸ்வாவுக்காக, ஃபீவாவுக்காக, எஃப்எம்பிபிக்காக, பிஓஎம்க்காக, சிஎஸ்ஐக்காக, ஏஜுக்காக, சாலம்காக, டாச்சாக்கா, கிரைஸ்ட் எவ்ரிகோ மினிஸ்ட்ரி, பிஎஸ்சி மினிஸ்ட்ரி போன்ற எல்லா மிஷனரி சாப்பிடுவோம். 30, 60, 100, 1000 லட்ச லட்சமா பணியை பெருகிட்டு நல்ல திட்டங்கள், தரிசனங்களை கர்த்தர் தந்து நிறைவேற்றுவீராக. எங்களுடைய திருச்சபை மூலமாய், தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாய் ஆண்டவரே ஹல்லேலூயா தாங்கப்படுகிற மத்திய பிரதேச மிஷனரி தங்கராஜுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மூலமா ஜெம்ஸ்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே தம்பி ஆண்டவரே பிரின்ஸ்க்காக, கிறிஸ்டிக்காக, ஜெபரோக்காக ஜோபர் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய பணத்தை சந்தியும், நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாரும். ஊழியத்தில் வல்லமையானது பயன்படுத்தும். எங்களுடைய தேசத்தில் நம்முடைய ஆளுகை விரட்டும். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல திட்டங்கள், தரிசனங்களை, ஆலோசனைகளை தந்து பொருளாதாரத்தில் நல்ல பெருக்கத்தை தாரும். வறுமைகளை நீக்க உதவி செய்யும். ஆண்டவரே தற்கொலைகள் நீங்கி நின்று போவதாக. ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே கர்த்தரை பாதுகாப்பீராக. ஆண்டவரே வறுமைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக, நல்ல திட்டங்கள், தரிசனங்களை கர்த்தர் தந்து என்னுடைய தலைவர்களை கர்த்தர் நடத்துவீராக. என்னுடைய தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பீராக. 38 மாவட்டத்திலும் உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் வரட்டும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஆண்டவரே காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ஆண்டவரே வேலூர், ஆண்டவரே மதுரை மாவட்டம், ஆண்டவரே ஆளுநர் திருச்சிக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சியில பெருகி வருகிறது கொரோனா வைரஸோட பரவலாம் இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜனங்களை சுகமாக்கும், விடுதலை தாரும். என்னுடைய திருச்சியை ரட்சி, எங்க கேட்க நகர ரட்சியும். ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாக இந்த ஜெபத்துல பங்கு பெற்ற, இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருடைய ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலும், ஆண்டவரே வேலையிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்த முடிவை நான் உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவென்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்மைகள், விசேஷித்த சுகம், விசேஷித்த ஆரோக்கியம், விசேஷித்த நன்மை இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாப்பும், பராமரிப்பும், ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர், எங்களுடைய இரட்சகரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது வாசத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் அருமை இரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர். இந்த நல்ல ஆண்டவரை இந்த நல்ல கால வேளையில ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த ஆராதனையானது ஹல்லேலூயா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யூடியூப் சேனல்ல ஹல்லேலூயா சரியாக 7:30 மணியிலிருந்து ஹல்லேலூயா 9 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், எய்த்த வீட்டுக்காரர்களுக்கு இந்த சேனலை கொடுத்த லிங்கை நீங்க அனுப்பி அவர்களும் இந்த ஆராதனை பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணியிலிருந்து 6:10 மணி வரைக்கும் ஹல்லேலூயா நல்ல ஒரு அதிகால வாக்குத்தத்தத்தை ஜெபம் தினந்தோறும் நடைபெறுகிறது. யூடியூப்ல ஆன்லைன்ல நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் வாலிப ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கான கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் நடைபெறுகிறது. வாலிப ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லது ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் ஊழிய செய்வதற்கான ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லது ஊழிய செய்த அத்தனை பேரும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர்ல பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் அல்லது பெண்களுக்கான ஆசீர்வாத ஜெபம் அல்லது என்னுடைய திருச்சபை மூலமாய் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நடைபெறுகிறது. நீங்கள் யாவரும் இந்த பெண்கள் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் டீன்ஸ் வர்ஷிப் சர்வீஸ், அதனுடைய இளம் வாலிப பிள்ளைகளுக்கான 13 to 19 ஏஜ் உள்ளவர்களுக்கான நல்ல ஆலோசனையோடு அல்லது நல்ல அல்லது பாடல்கள் உண்டு, ஆராதனை உண்டு. அந்த வகுப்புகளை உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்களும் பெற்றோர்களாகிய நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த லிங்க் நீங்க தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இந்த ஆராதனை முடிவில் என்னுடைய மொபைல் நம்பர் போடப்படும். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த லிங்கை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய ஆலய ஆராதனைகள் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லி விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு முக்கியமான தேவையில இருக்கிறோம். தயவு செய்து ஜெபம் பண்ணி கொடுங்கள். அல்லது
பூசப்படாமல் இருக்கிறது, சில வேலைகள், முக்கியமான வேலைகள் செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த தேவைக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இதுவரைக்குங்க ஆண்டவர் ஆச்சரியமா, அற்புதமா, ஒரு கடன் இல்லாதபடிக்கு அல்லது யாரிடத்துல போய் அல்லது வாங்காத அளவில் கர்த்தர் நல்ல முறையில் நடத்தி வருகிறார். அந்த தேவன் தொடர்ந்து நடத்துவார். இந்த வாரம் நமக்கு 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாசமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம மிஷனரிகளுக்காக, பைபிள் காலேஜில் படிக்கிறவர்களுக்காக நாம் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறோம். ஆகவே இந்த மிஷனரி ஊழியத்துக்காக கொடுக்க விருப்பப்படுகிறீர்கள், நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லது கொடுத்தீர்கள் சொன்னால் அந்த காணிக்கைகளை அல்லது மத்திய பிரதேசத்தில் ஊழிய செய்கிற பாஸ்டர் தங்கராஜ் அவர்களுக்கும், அல்லது ஜார்க்கண்ட்ல ஊழிய செய்கிற தம்பி பிரின்ஸ் அவர்கள் குடும்பத்திற்கும், அல்லது சென்னை பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற தம்பி சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நாம் கொடுக்க அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டோடு நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, வருகிற 15ஆம் தேதியோடு நம்முடைய இந்த பழைய சர்ச்சுடைய இடத்தை நாம் காலி செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணி கொடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகலமும் சமாதானமாய் நடைபெற, ஒரு குறைவில்லாதபடி நடைபெற, அல்லது எங்கிருந்து பொருட்களை நாம் கொண்டு போக வேண்டும் 15ஆம் தேதியிலிருந்து. ஆகவே தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டில் பல ஊழியர்கள் நமக்காக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நாளை தினத்தில் சிறு பிள்ளைகளுக்கான மிஷன் எபிசோட், அதாவது 13வது எபிசோட் நாளை தினத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இதில் ஆயத்தப்பட்டு பார்க்க வையுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கும் அதை அனுப்பி வைத்து பிள்ளைகள் பிரயோஜனப்பட இந்த நாட்களில் ஊழிய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். என்னுடைய நம்பர் இந்த ஆராதனோட முடிவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கால் பண்ணுங்கள். அல்லது நாங்கள் உங்களுக்கு ஜெப உதவி செய்ய நாங்கள் ஆயத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மளோடு பேச போகிறார். அவருடைய வார்த்தைக்கு அவளோடு காத்திருப்போம். அன்றைக்கு லீதியாவுடைய இருதயத்தை திறந்த வார்த்தைகள் இந்த காலவெளியில் நம்முடைய இருதயத்தை திறக்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்மளோடு பேச போகிறார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அல்லது my soul waiting upon the Lord, என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது. அதே அதிகாரத்தில் நீங்க கவனிப்பீர்கள் சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் அல்லது நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. Those who are waiting for the Lord, they will be blessed. யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் அவருடைய அந்த காத்திருக்கிறல் என்கிற வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை திருப்பும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காத்திருத்தல், what is the meaning of waiting upon the Lord? தேவனிடத்தில் காத்திருப்பது என்ன, நான் காத்திருப்பதனால் எனக்கு என்ன, ஏன் அவர் நமக்கு காத்திருக்கிறார் என்கிற 3 விதமான அவருடைய கோணங்களில் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40:31, அவருடைய கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை. அப்போ those who are waiting for the Lord, யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் கழுகுகளை போல எழும்புவார்கள். இரண்டாவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். He is waiting for us. ஹல்லேலூயா. நாம் ஒரு பக்கம் காத்திருக்கிறோம். எதற்காக சொன்னால், கழுகுகளை போல பலனடைந்து எழும்புவதற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரும் காத்திருக்கிறார். எதற்காக சொன்னால், தம்முடைய ஜனங்களாகிய உங்கள் மேலே, என் மேலே அவர் இரக்கம் செய்வதற்கு காத்திருக்கிறார். மூன்றாவதாக வேத வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், the book of Psalms chapter 27 verse 14, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு. இட்ஸ் a promises. ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு பகுதியை பார்த்தோம், நாம் தேவனுக்காக காத்திருக்கிறோம்.
காத்திருக்கிறோம். எதற்காக சொன்னால் கழுகுகளை போல எழும்புவதற்கு. தேவன் நமக்காக காத்திருக்கிறார். எதற்காக சொன்னால் நம்ம மேல இரக்கம் செய்வதற்கு. மூன்றாவதாக நம்முடைய ஆத்மா காத்திருக்கிறது என்று சொன்னால் அவரால் வரும் பலனை அனுபவிப்பதற்காக. நான்காவது இங்கே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, தினமுதான் இந்த கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த காலவேளையில ஆண்டவர் காத்திருக்குதல் என்கிற வார்த்தையில மூன்று விதமான அல்லது காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா காத்திருக்குதல் என்பதனுடைய வார்த்தையில ரெண்டு விதமான காரியங்கள் இணைந்திருக்கிறது. ஒன்று walk, wait and to be a witness. அல்லது நீ கிரியை செய், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை செய்யும் போது நாம் சில காரியங்களுக்காக, அந்த காரியங்களை செய்த காரியங்களுக்காக, சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விவசாயி வேலை செய்ய வேண்டியது அவனுடைய வேலை. ஆனால் காத்திருக்க வேண்டியது ஒரு பகுதி அதுல இருக்கிறது. அவனுடைய அறுவடை ஒரு பக்கம் வரத்தான் போகிறது. ஆனால் அந்த ஃபார்மர், அந்த விவசாயியுடைய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஏதோ விதைத்து விட்டேன், ஏதோ தண்ணி ஊற்றி விட்டேன், ஏதோ நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன், ஆகவே அது உடனே வந்துவிட வேண்டும் என்பது அல்ல. விவசாயி அவன் காத்திருக்க வேண்டும். விதைத்து விட்டேன், I need to wait for some times. சில விதைகளுக்கு 3 மாதம், சில விதைகளுக்கு 60 மாதம், சில மரங்களுக்கு அல்லது சின்ன ட்ரீகள்லாம் சேர்ந்து ஒரு முறை அல்லது இந்த பேம்பூஸ் ட்ரீயை பார்த்து சிரித்ததா, நாங்கெல்லாம் வேகமா வளர்ந்து விட்டோம், 3 மாதத்துல வளர்ந்து விட்டோம், 6 மாதத்துல வளர்ந்து விட்டோம், 1 வருஷத்துல வளர்ந்து விட்டோம், இனி நீ வளரவே இல்லைன்னு சொல்லி அதை கேலி பண்ணுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு பிரியமானவர்களே. அதனுடைய பெரிய உயர்வுக்கு சில வருடங்கள் கூட காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆனா இந்த பேம்பூஸ் ட்ரீ பாத்தீங்கன்னு சொன்னா 5 வருடங்கள் கழித்த பிறகு பாத்தீங்கன்னா அதாவது ஜைஜாண்டிக்கா, அப்படியே அதை கட்டுப்படுத்த முடியக்கூடாத அளவிற்கு டபடபட வளர்ந்து பெருசா மாறிடும். சோ சில காரியங்கள் 6 மாசத்துக்கு காத்திருக்கணும், சில காரியங்களுக்கு 1 மாதம் காத்திருக்கணும், சில காரியங்களுக்கு 1 நாள் காத்திருக்கணும், சில காரியங்களுக்கு 1 மாசம், 1 வருஷம் அல்லது பல வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக அல்லது நாம் செய்கிறோம் நம்மளால் முடிந்தது. அதனால தான் பிரசங்கிற புத்தகத்தை வாசிக்கிறோம், உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோடு செய் என்று சொல்லி பிரசங்கிற புத்தகத்தை வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே பிரசங்கிற புத்தகம், the book of Ecclesiastes chapter 11 verse 1 and 2. அல்லது நீங்க பிரசங்கிற புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அப்ப தண்ணீர் மேல் போடு என்பது இட்ஸ் work. இரண்டாவதாக அப்போ ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்ட உடனே பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, போடு அநேக நாட்களுக்கு பின்பு. அப்படின்னா there is a period of waiting period. அதாவது நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, காத்திருப்பு காலம். அந்த காத்திருப்பு காலத்துக்கு பின்பதாக நம்மை ஆண்டவர் சாட்சியாக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த செய்தியோட தலைப்பு அதை தான் நாம் கவனிக்க போகிறோம். நான் காத்திருக்கிறேன், ஆனால் காத்திருப்பதற்கு அப்படியே யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்து விட்டார். தரிசனம் கொடுத்து விட்டாரு. அதனால அந்த தரிசனம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துல யோசேப்பு. அல்லது அவன் தன்னுடைய தரிசனத்தை தன் தகப்பனிடத்துல பகிர்ந்து கொண்ட போது அவனுக்கு பல இடையூறுகள் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடையூறுகள் நடந்தாலும் அந்த சூழ்நிலையில he did not simply wasting his time for waiting. அதாவது காத்திருக்கிறதுக்காக நேரத்தை வீணடித்தான் என்று சொல்லி பைபிள் சொல்லவில்லை. அவனுக்கு ஆண்டவர் என்னென்ன காரிய சூழ்நிலை அனுமதித்தாரோ, போத்திபார் வீட்டில் அனுமதிச்சாரா, அந்த போத்திபார் வீட்டில் உண்மையா வேலை செஞ்சு கொண்டே இருந்தான். அப்ப பாருங்க, அதாவது ஒரு உயர்வுக்கு, ஒரு சாட்சிக்கு ஆண்டவர் நம்மளோட சாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கையில எதை கொடுக்கிறாரோ, அது தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், whatever God has given, எதையெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரோ அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய பழக வேண்டும். நீங்க சில பேர் கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், என்ன தம்பி படிச்சுட்ட ஃபர்ஸ்ட், வேலைக்கு போகலையா, காத்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட். நீ எதாவது செய்யாம எப்படி காத்திருக்க முடியும்? If you are not apply, how the supply will come? It won't come. It's meaningless. நான் ஜெபம் பண்றேன், ஒண்ணுமே கிரியை செய்யாம, ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்படாம ஒரு தொழில் சொன்னா தொழில நம்முடைய எஃபர்ட்டை போடணும். நல்லா கவனிச்சுடுங்க. The waiting periodல there are 3 things God has revealed to us. அந்த ஒரு 3 காரியத்தை
நமக்கு வெளிப்படுத்துறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. காத்திருப்பது இந்த பகுதியில முதலாவதாக the waiting period will help us to make a plan. காத்திருக்க பகுதி என்ன தெரியுமா செய்கிறது? நான் கிரியை செய்து விட்டேன், என்னால் முடிந்த பணியை செய்து விட்டேன். இந்த காத்திருப்பு நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, மேக் அ பிளான். So next what I have to do, இப்போ நான் விதைத்திருக்கிற இந்த விதையில எனக்கு லாபம் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும், அப்படியே ஒருவேளை நஷ்டம் வந்தா எப்படி பயன்படுத்தணும், அப்படியே ஒண்ணுமே வல்லாம போனா நான் என்னமா நான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு நான் திட்டம் போடுறதுக்கு தான் வெயிட்டிங் பீரியட். ரெண்டாவது, the waiting period will help us to prepare ourselves. நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. எதுக்கு ஆயத்தப்படுத்துறது? whatever may come I need to face. என்ன வந்தாலும் சரிங்க, நான் எதை சந்திக்கிறது ரெடி. அப்போ அந்த காத்திருப்பு பகுதி தான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது திட்டம் போட நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவதாக, நான் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் அதை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது காத்திருக்கிற பகுதி தான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அவசரப்பட்டு செய்யற காரியத்தினால அநேக காரியத்துல அல்லது ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்துல போகிறதையும் ஒரு நஷ்டத்துல போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாயின் வார்த்தையில ஒரு நிதானம் இல்லாமல், நம்முடைய செயல்ல ஒரு நிதானம் இல்லாமல், அவருடைய ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை கொடுக்கிறார், நல்ல செய்யக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார், நல்ல திறமையில கொடுக்கிறார், நல்ல தாழ்ந்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த தாழ்ந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, போட்ட உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடணும். No, there's a period of waiting. காத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. மூன்றாவது பகுதி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக காத்திருப்பது நமக்கு நல்ல திட்டத்தை நம்ம உருவாக்கி கொடுக்கிறது. இரண்டாவதாக அந்த காத்திருப்பு பகுதி நம்முடைய வாழ்க்கையில அல்லது நல்ல ஆயத்தத்தை நம்ம உண்டாக்குகிறது. மூன்றாவதாக it will help us to learn அல்லது patience. பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அவசரப்படாதப்பா. அல்லேலூயா. நன்றா கவனிங்க. அல்லது ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை வளர்றதுக்கு கூட ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு பாருங்க. There's a patient period. அதாவது ஒரு பொறுமையின் காலம். புள்ள வந்து பிறந்த உடனே புள்ள கிரால் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது, that is foolishness. அது வந்து என் குழந்தை பிறந்த உடனே அம்மா கூப்பிடணும், அப்பா கூப்பிடணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா that's not possible. அது வந்து நடக்கக்கூடிய காரியம் இல்லை. So we need to wait. கிரியை உண்டாயிடுச்சு, குழந்தை வந்துருச்சு. ஆனா குழந்தை பேசணும்னா we need to wait some days. என் பிள்ளை நல்ல ஸ்போர்ட்ஸ்ல சைன் ஆகணும், we need to put your effort, then wait for the time. நேரம் வரதுக்கு காத்திருக்கணும். எந்த நேரம் வந்தாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். யோசேப்பு போத்திபார் வீட்டுல வேலையை கொடுத்தாருனாலும் he is waiting for the vision. அந்த தரிசனத்துக்கு காத்திருந்தாரு. அந்த தரிசனத்துக்கு நேரம் தன்னோட வாழ்க்கையை கொண்டு போனார் ஆண்டவர். கொண்டு போன பகுதியில எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு பகுதியையும் உருமுழுக்கல, அதை ஒழுங்கா செஞ்சுட்டே போயிட்டே இருந்தார். பாருங்க, அதெல்லாம் வெயிட்டிங் பீரியட், விதைக்கிறது. அதனாலதான் பிரசங்கி புஸ்தகத்துல இப்ப நம்ம வாசிட்டோமே, பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதோட பலனை காண்பாய். 5-6 வசனத்தை 4-5-6 வசனத்தை கவனிப்பீன்னு சொன்னா, அதே பிரசங்கிற புஸ்தகத்துல காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். எவ்வளவு தெளிவா பிரசங்கி எழுதி வச்சிருக்கான் பாத்தீங்களாங்க. காற்றை காண்கிற விதைக்க, காற்று அடிக்கிறது அதனால விதைக்கவே போக மாட்டேன், அதனால வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற சோம்பேறி ஆண்டவர் உற்சாகப்படுத்த மாட்டார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் வலி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறிய மாட்டாய். We may not know. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும். We may think அடுத்த மாசம் எல்லாம் செட்டில் ஆயிடும், எல்லாம் ஒழுங்காயிடும் அப்படி நாம நினைக்கிறோம். But we may not know what will happen. There are many things happening around us. As a beloved brothers and sisters, kindly understand the God's ways. கர்த்தருடைய வழிகளை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை என்னை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி சொல்றாரு. என்னன்னு சொன்னா, எப்பா உன் கைக்கு நேரடி இந்த வேலை செய்யணுமா அதை செய். இரண்டாவது காத்திரு. மூன்றாவது ஆண்டவர் உன்னை சாட்சியா மாற்றுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்பீன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அங்க ஆண்டவர் சொல்றார், நீ பட போற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. நல்லா கவனிங்க, பாடுகள் என்பது கிரியை, பயப்படாத என்பது வெயிட்டிங் பீரியட். காத்திரு, பாடுபட்டுட்ட ஆனா பயப்படாத. ஐயோ என்ன ஆகும், நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு, அவ்வளவுதான் நம்ம காலியா நம்ம வாங்கிய முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காத. முதலாவது என்ன சொல்றாங்க, பாடுகள் வந்து கிரியை. பாடுகளை நீ கிரியையில நீ அனுபவிக்கிறார். இரண்டாவது ஆண்டு சொல்ற பயப்படாத. மூணாவது ஆண்டு சொல்ற, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலர் காவலில் போடுவார்.
சாப்பிட்டு ஜீவகிரத்தை உனக்கு தருவேன். சாட்சி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமாங்க. இந்த காலவேளையில உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, முதலாவதாக காத்திருப்பதில் என்பதனுடைய காத்திருக்குதல் என்பதுல என்ன காரியம் அடைந்து சொன்னா, முதலாவதாக கிரியை செய், இரண்டாவது காத்திரு, மூன்றாவது கர்த்தருடைய சாட்சியாக காட்டுவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்கெல்லாம் காத்திருக்க சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பாருங்க, அல்லேலூயா, நம்முடைய விதைப்பும் சரி, நம்முடைய அறுப்பும் சரி, நாம் எந்த அளவுல நம்முடைய கிரியைகள் இருக்கிறதோ அந்த அளவுல தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுல நம்முடைய எண்ணங்கள் அது பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுல தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் அல்லேலூயா, நீங்க வாசிப்பே சொன்னா அந்த book of Hebrews chapter 9 verse 28, எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தடவை பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி இரண்டாவது பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், அல்லேலூயா, ஒரே தினம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படிக்கு. முதலாவது எதற்கு காத்திருக்கணும்னு சொன்னா, wait for the divine salvation, நம்முடைய தெய்வீக ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவதாக ஒரு தெய்வீக பகுதி, இரண்டாவதாக உலக பிரகாரமான பாதுகாப்பு பகுதி. ஆகவே சால்வேஷன் என்கிற வார்த்தையில ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று தெய்வீக ரட்சிப்பு, இரண்டாவது ஒரு உலக பிரகாரமான ஒரு தெய்வீக உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், இன்னல்கள், வியாதியிலிருந்து ஒரு தெய்வீக ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை அருளும்படிக்கு, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு எதை கொடுக்க போகிறார்? ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த தெய்வீக பாதுகாப்பு எதை கொடுக்க போகிறது? நித்திய அழிவிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து ஒன்று நிச்சயமா நடக்க போகிறது. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைப்படி நடந்தார்களோ அவர்கள் அவருடைய தெய்வீக ரட்சிப்பாகிய அல்லது அந்த தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவோடு கூட கோடான வாழ போகிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அதன்படி செய்யலையோ அவர்கள் நித்திய நரகத்துக்கு போகிறார். அது பரிசுத்த வேதாகமம் ரொம்ப தெளிவா சொல்கிறது. இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், உலகத்தில் வரக்கூடிய வியாதியின் போராட்டங்கள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காக்கும்படிக்கு ஆண்டவர் இரண்டாவது விதமான ஒரு பாதுகாப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றார். என்ன வார்த்தைனா, 49:18 வசனத்தை நீங்க கவனிப்பீங்க சொன்னா, the book of Genesis chapter 49 verse 18, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். Lord, I have waited for your salvation. Lord, I have waited for your divine protection. Let me tell you, இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்ல விருப்பப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்துல 141 தடவை காத்திருக்குதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காத்திருக்குதல் என்ற வார்த்தையில 141 வந்து 141 times it's mentioned waiting. தேவனுக்கு காத்திருக்கிற காரியத்தை குறித்து 141 தடவை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பழைய ஏற்பாட்டுல என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறது என்ற பதம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, the divine providential care, அல்லது ஒரு தெய்வீக போஷாக்கினுடைய பராமரிப்பை தேவன் நமக்கு காட்டுகிறதை தேவன் நமக்கு செய்கிற ஒரு தெய்வீக போஷாக்குடைய செயலை காட்டுவதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் அந்த பதம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் காத்திருக்குதல் என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுது சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களை கொடுத்து, அல்லது அந்த இரண்டாவது புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய ஏற்பாட்டு பகுதியில காத்திருக்க என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் பெரும்பாலாக நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காத்திருக்கிற என்ற வார்த்தையில அல்லது நம்முடைய கிரியை, நம்முடைய செயல், நம்முடைய விசுவாசம், நம்முடைய செயல்பாடு அத்தனையும் அல்லது அந்த காத்திருக்கல் என்ற பகுதியில் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த காத்திருக்கிற பகுதியில் உள்ளடக்கக்கூடிய இந்த பகுதியில இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல காட்டுகிற இந்த யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை என்ன சொன்னா, தேவனே உம்முடைய ரட்சிப்புக்காக நீங்க கொடுக்க போகிற அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக நீங்க எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தெய்வீக ஆண்டவரே அந்த பாதுகாப்புக்காக, இந்த நித்திய அழிவிலிருந்து எங்களை தெய்வீக பாதுகாப்பை கொடுக்க போறீங்களே, அதுக்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லி எங்க நம்முடைய முற்பிதாக்கள்
பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்தினால அல்லது இந்த உலகத்துல நான் நன்றாக வாழ்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறேன், எனக்கு ஒன்று குறைவில்லை என்கிறதுனால என்னுடைய பாதுகாப்பு அல்ல. என்னுடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு நாள் அழியத்தான் போகிறது. ஆனால் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே வல்லமை யாருக்கு இருக்கிறது சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த தெய்வீக பாதுகாப்புக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த உலக நித்திய அழிவில் இருந்து அந்த நித்திய பாதுகாப்புக்குள்ளாரே அல்லது செல்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவனான தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 91:1 சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். அதே 91ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. If you are waiting in the presence of God, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒர்க்கும் இருக்கிறது, வெயிட்டிங் பீரியட் இருக்கிறது, விட்னஸ் பீரியடும் இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் கொடுக்க போற அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்வேன் இந்த பூமியில? முதலாவதாக அவரை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் இடத்துல எதிர்பார்க்கிறதை செய்கிறவனாக காணப்பட வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில அனுதினமும் வளர்ந்தாதான் நம்முடைய ரட்சிப்பின் பகுதியில அவர் கொடுக்க போகிற அந்த ரட்சிப்பை நாம் பெறுவதற்கு காத்திருப்பதில் நியாயம் இருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற அந்த ரட்சிப்பை பெறக்கூடிய காலத்துல காத்திருக்க வேண்டும் சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் என் இடத்துல எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மூத்த அல்லையா வந்து ஒரு மூத்த அறிஞர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டானா, ஐயா நான் நல்லா வாழணும், என் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன், என் பிசினஸ்ல ரொம்ப நஷ்டமாயிட்டேன், இனி வாழ்றதுக்கே தகுதி இல்லை, எப்படி என்ன செய்யறதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த மூத்த அறிஞர் சொன்னானா, எப்பா இந்த பெட்டியில ஒரு 4 ரகசியம் வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போய் இதை நீ வீட்டுல போய் திறந்து பாரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னா. அவன் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் திறந்து பார்த்தானா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி இருந்ததா, ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ₹1 காயின் இருந்ததா, மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தட்டு இருந்ததா. இதெல்லாம் பார்த்தாலும் உனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ரகசியம் ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் அந்த மூத்த அறிஞர்கிட்ட போனானா, ஐயா நீங்க இப்போ 4 ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா ஒண்ணுமே எனக்கு புரியல, தயவுசெய்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் சொன்னாரா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் என்கிட்ட ஏதோ பணம் கொடுப்பேன், சொத்து கொடுப்பேன், வேற எதோ கொடுப்பேன்றதுக்காக வாங்கிட்டு போனாங்க, ஒண்ணும் கிடைக்கலன்றதுக்காக அவங்க எல்லாம் திரும்ப வந்து என்கிட்ட கேள்வி கேட்கல. நீ ஒருத்த மட்டும் தான் என்கிட்ட திரும்பி வந்து கேள்வி கேட்டுக்கிற, உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மணி எதுக்குன்னு சொன்னா, டைம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை நன்றாய் சமயோஜன புத்தியோடு பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது பணம், ₹1 காயினை எதுக்கு நான் வைத்தேன்னு சொன்னா, யூ மஸ்ட் நோ த வேல்யூ ஆஃப் த மணி, பணத்தோட மதிப்பு உனக்கு தெரிய வேண்டும். மூன்றாவதாக ஒரு சின்ன தட்டு வைத்திருந்தார், வெள்ளி தட்டு. அந்த தட்டு எதை காட்டுகிறது சொன்னா, உன்னுடைய ஒர்க்கை காட்டுகிறது. நீ கிரியை செய்ய வேண்டும். என்ன கிரியை செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க ஐயா. 3க்கும் விளக்கம் சொல்லிட்டீங்க. 4வது ஒரு ரகசியம் என்ன? இப்ப 3யும் சொல்லிட்டப்பா, இந்த 3யும் நீ உன் வாழ்க்கையில கடைபிடிச்சுனா அதான் 4வது ரகசியம் சொன்னாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு ஒரு சாதாரண ஒரு அறிஞர் ஒரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்த விதத்தை பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தை எதிர்பார்க்கிற என்ன சொன்னா, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போம்னா வரப்போகும் தேவனுடைய தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம்? அப்ப இந்த உலகத்திலிருந்து ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த தெய்வீக ரட்சிப்பை, அந்த நித்திய பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு தர போகிறார். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா, அந்த பூமியில முதலாவது ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற கிரியை என்னன்னு சொன்னா பரிசுத்தம். இரண்டாவது ஆண்டவருடைய ரட்சிப்பு வர காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் நம்ம எல்லாரும் அப்பா அவங்க காத்திருந்தது வெட்கப்பட்டு போலப்பா, இவங்க ஏசப்பாவோட அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படுத்ததுனால, பொய் சொல்லாம இருந்ததுனால, கெட்ட வார்த்தை பேசாம இருந்ததுனால, ஏமாற்றாம இருந்ததுனால எல்லாருக்கும் முன்னாடி இவங்களை மேன்மைப்படுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லக்கூடிய அளவுல உங்களுடைய கைடு செய்யற தொழிலையும், உங்க வேலை ஸ்தலத்திலையும், உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களோட உண்மையும் என்னுடைய உண்மையும் நிச்சயமா ஆண்டவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான். ஆகவே நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கிரியை செய்து கொள்ள வேண்டும். கண்கள்ல பரிசுத்தம், வாயின் வார்த்தையில பரிசுத்தம், நம்முடைய செயல்களை பரிசுத்தம் உள்ள நாம் காணப்படும் போது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் காத்திருப்பதில் நியாயம் உண்டு. அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற நாட்கள்ல உங்களை எண்ணியும் இந்த பூமியிலையும் ஆண்டவர் நம்மளை சாட்சியா நிப்பாட்டுவார். அல்லேலூயா. பரலோக
வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளை சாட்சியா கொண்டு நிப்பாட்டுவார். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிரியமானவர்களே, மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, the book of Micah chapter 7 verse 7, நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். அப்போ ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றுகிறவர். அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமா வெட்கப்படுத்த மாட்டார். அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். அல்லேலூயா. அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில என்னை சாட்சியா எப்ப நிப்பாட்டுவார்னு சொன்னா, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அல்லேலூயா விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை நான் முழுமையாய் பெறுவதற்கு இந்த பூமியில என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில நாள்தோறும் நான் வளரும் போது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போடுற அந்த ரட்சிப்பை நான் நித்திய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கையிலேயும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவல்ல தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இரண்டாவதாக கவனிப்பீங்க சொன்னா, the book of Hebrews chapter 6 verse 15, எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிப்பீங்க சொன்னா, அங்கே ஆண்டவருடைய வேத வசனம் சொல்றது, இரண்டாவதாக wait for divine promises, தெய்வீக வாக்குத்தத்தத்துக்காக அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல அநேக தேவ மனிதர்களை நம்ம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆபிரகாமும் சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அல்லேலூயா கிட்டத்தட்ட 27 வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. 70வது வயதுல அல்லேலூயா ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு. ஆனா 90 வயதுக்கு அப்புறம் தான் 100 வயதுல ஆண்டவர் அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். 30 வருடங்கள் அவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டியது. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் சும்மா வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, அப்படியே உட்கார்ந்து இல்ல. அல்லது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கெல்லாம் அனுப்பினாரோ அப்பதான் நமக்கு அனுப்பினாரு. அல்லது எங்கெங்க போக முடியுமோ எங்கெல்லாம் ஆண்டவர் காட்டினாரோ அங்கெல்லாம் அவன் போனபடினாலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுத்து அவர் தாமதியாதபடிக்கு ஏற்ற நேரத்தில் அவனுக்கு பதிலை கொடுத்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின ஆண்டவர். என்னாமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, நம்முடைய தேவன் போய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ அவர் நிச்சயம் செய்வார். அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அல்லது ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதியாதபடிக்கு அதை நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கால வேளையில உங்களுக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து கையிட்டு கொடுக்கிற அல்லது காரியங்களை கிரியை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல ஆபிரகாமை ஆண்டவர் வழிநடத்துற பாதைகள் எல்லாம் ஆண்டவர் அல்லேலூயா சென்றார். அல்லேலூயா காத்து நான் எனக்கு நீங்க குழந்தைய கொடுக்கல, அதனால நான் வரவே மாட்டேன், அதனால நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. அல்ல இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அநேக கவலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒண்ணு நிறைவேறலையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு 3 விதமான காரியத்தை பயன்படுத்துகிறார். ஒன்று டவுட், 2வது டிஸ்கரேஜ்மெண்ட், 3வது டிஃபீட், 4வது டிஸானர். இப்படியாப்பட்ட சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அனுமதித்து பாரு இதெல்லாம் உனக்கு நடக்குது, அதனால உனக்கு ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறாதுன்னு சொல்லி பலவிதமான சந்தேகத்தை ஆண்டவர் மேல ஆண்டோட வாக்குத்தத்த வசனத்தின் மேல பிசாசு ஏற்படுத்த நினைக்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சராசரியான மனிதனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது நம்ம கவலைப்படுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொன்னா 40% பேரு நடப்பதற்கு சாத்தியமில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 30% பேரு இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லாத, இனி நடக்கவே நடக்காது, அதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. அதான் பாருங்களேன், ஒரு பிள்ளை 6 வயசு பிள்ளை உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்துச்சான். ஐயோ என்னப்பா, 6வது படிக்கிற பிள்ளை, மன்னித்துக் கொள்ளுங்க, 6வது படிக்கிற ஒரு பிள்ளை உட்கார்ந்து அழுதுட்டு இருந்துச்சான். அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டாங்க, ஏன்பா அழுதுகிட்டு இருக்கேன்? நான் உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருந்தேன், அந்த கனவுல நான் வளர்ந்துட்டேன், நான் வளர்ந்து அதுல கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு அதுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை அதுல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கூட்டர்காரன் இடிச்சு அந்த பிள்ளைக்கு தலையில மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த பிள்ளை 6வது படிக்கிற இந்த பிள்ளை இன்னும் ஒண்ணுமே நடக்காது. இதெல்லாம் எதை கேட்டு சொன்னா கற்பனையில சில பேர் இப்படி ஆயிருமோ அப்படி ஆகுமோ, அதுக்குதான் இது நான் புள்ளி விவரத்தோட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். 12% பேர் பிறர் சுமந்து உண்மையில்லா குற்றத்தை ஒருத்தர் ஏதோ சொல்லிருப்பான் நம்ம மேல, உடனே நமக்கு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லியே கவலையில சில பேர் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தங்களை
இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டோட வேதவசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. அதில் நீங்க கவலைப்படுகிறதுனா உங்களுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு சொல்லி ஆண்டோட வேதவசனம் தெளிவா நமக்கு சொல்கிறது அல்லவா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? அதில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை கொடுத்து நம்ம உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? இன்னைக்கு நாம் எந்த இடத்துல குறைவிட்டு நிற்கிறோம்? ஆண்டோட வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்ததான அஜாக்கிரதை, வாக்குத்தத்தத்தை கொடுத்ததான ஒரு செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில இல்லை. பிரியமானவர்களே, அல்லது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அனுமதிக்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமா இல்லாத பட்சத்துல ஆண்டோட வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா நிறைவேற்றுறது 23ஆம் அதிகாரத்துல. இதுக்கு காரணம் என்ன? அல்லது அந்த இடைப்பட்ட காலத்துல பல விதமான சூழ்நிலைகளை ஆபிரகாம் கடந்து போக வேண்டியிருந்தது. அல்லது ஆபிரகாம் லோத்துக்கு பிரச்சனை, அல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா லோத்து கொள்ளை கொண்டு போகப்படுகிறார். அவனுடைய லோத்து அவனுடைய சகோதரனை போய் காப்பாற்ற போகிறார். எவ்வளவு ப்ராசஸை கவனிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் சாரா அபிமெலேக்கு கொள்ளையிட்டு போய் விடுகிறார். அல்லது அங்க ஒரு போராட்டம் இருக்கிறது. இப்படி பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் காத்திருக்கிற பகுதியை வைத்திருக்கிறார். ஆனா அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற கிரியைகளை, அல்லது நம்ம நம்பி கொடுத்திருக்கிற வேலையை, பொறுப்பை, அல்லது கணவன் என்கிற ஸ்தானத்துல, மனைவி என்கிற ஸ்தானத்துல, பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துல, ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவர்களா நம்மளை நம்பி எதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை தேவனுடைய நாம மகிமைக்கு செய்வோம்னு சொன்னா, ஏற்ற நேரத்தில் உங்களோட உயர்வு உங்களை தேடி வரும். கரெக்ட்ல வேத்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைண்டதாக இங்கே அல்லேலூயா 10% பேரு அல்லேலூயா மன அழுத்தத்தை, தேவையில்லாத டிப்ரெஷனுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து போகிறார்கள். 8% பேரு எதிர்நோக்கி இருக்கும் உண்மையான பிரச்சனைகளை குறித்து, அல்லேலூயா சில பிரச்சனை நமக்கு வரதான் செய்யும். நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, the problems will come. பட் அல்லேலூயா நீங்க கடந்து வந்த பாதையில பாருங்க, நீங்க இப்ப சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை விட பெரிய பெரிய பிரச்சனைகளும் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. அதை பார்க்காம நம்ம சந்திக்கிற பிரச்சனையை கொடுத்தே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போய்விடுகிறது. பிரியமானவர்களே, யாக்கோபுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமானமும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து பொறுமையா இருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியையும் பின்மாறி வருமானமும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், காத்திருப்பது நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? நல்ல திட்டமிடுவதற்கு உதவி செய்கிறது. இரண்டாவது, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. உண்மையை கற்றுக் கொடுக்க உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபும் அதைத்தான் சொல்கிறார், நீடிய பொறுமையோடு காத்திருங்க. அப்போ ஆபிரகாமும் சாராளுடைய சரீரம் செத்து போயிட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்த போது ஆண்டவர் அழகான ஒரு ஆசீர்வாதமான ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தவில்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், அல்லது பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தொழில வரத்தான் போகிறது, உங்களுடைய வேலையில வரத்தான் போகிறது. அல்லது நெடுநாளை காத்திருப்பது இருதயத்தை வைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்ச போல இருக்கும். கரங்களை வேத்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக கர்த்தர் இந்த வார்த்தையில உங்களை என்னை கர்த்தர் நடத்த போகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொல்கிறார். அங்கே சீசர்களும் கிட்டத்தட்ட இயேசுடைய சீசர்கள் அத்தனை பேரும் போய் காத்திருந்தார்கள். அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தம் யோபேல் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட வசனத்தின்படி மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊட்டுவேன் வார்த்தையின்படி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நன்றாக கவனிங்கள். அந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்ததுதான் கிரியை. அவர்கள் போய் காத்திருந்ததுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காரணமாயிருந்தது. மூன்றாவது, அவர்களை சாட்சியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். எங்கே? அங்க இருந்த பூமி எருசலேம், யூதாயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக மாற்றினார். கரங்களை வேர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து அதைத்தான் சொல்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றியே தீர்வார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். பிரியமானவர்களே, மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், வெயிட் ஃபார் தி டிவைன் கைடன்ஸ். அல்லது மூன்றாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தை கவனிப்பேன்னு சொன்னா அப்போஸ்தலர் 2:25 ஹalleluya the book of Acts chapter 2 verse 24-25 அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் நான் அவரை குறித்து கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நோக்கி கொண்டிருக்கிறேன். ஹalleluya I always hallelujah waiting for God. ஹalleluya நான் எப்பொழுதுமே தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுடைய கூட பிறந்த 7 சகோதரர்கள்ல 6 பேர் நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா தாவீதை மட்டும் அவங்க அப்பா ஆடு மேய்க்க தான் வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஆடு மேய்க்கிற நிலைமையில அவன் எவ்வளவு ஆண்டவரை துதிக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு மனப்பக்குவம் இருந்திருக்கணும்னு கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், wait for the divine guidance. ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திரு, அவசரப்படாத. சில நேரத்தில் நம்ம எடுக்கிற சொந்த முயற்சிகள் நம்ம வாழ்க்கையில தோல்வியில கொண்டு போய் முடித்து விடுகிறது. பாருங்கள், சாராளுடைய வயிற்றில தான் ஆண்டவர் வாக்குத்தத்த சுதந்திரவாளியாகிய அல்லையா ஈசாக்கை தருவேன்னு சொன்னார். அவள் மூலமா தான் தந்தார். ஆனா சாராள் செய்த அவசர புத்தினால, அவசரத்தனமா செய்த அவளுடைய சுய திட்டத்தினால நடந்தது என்ன? அல்லது ஒரு ஆகார் மூலமா ஒரு தவறான சந்ததி வருவதற்கு ஒரு சாராள் காரணமாய் போய்விட்டார். காரணம் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள். ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்காமல் போனதுனால. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், ஆடு மேய்க்கத்தான் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஆடு மேய்க்கிற சூழ்நிலையில கூட அவன் தன்னுடைய கிரியை செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவரை நீங்க ஆடு மேய்க்க வச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை மேய்ப்பதா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தீர்த்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதிப்பாதை நடத்துகிறார். நான் மரண இருளை பள்ளத்தாக்கி நடந்தவன் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னாரே. எவ்வளவு விசுவாசத்தோட தாவீது ஆண்டவருடைய கைடன்ஸை எதிர்பார்த்து அவர் கேட்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை சாதாரணமான வேலையா இருக்கலாம், உங்களுக்கு நல்ல இன்கம் உள்ள வேலை கிடைக்காம இருக்கலாம், அல்லது உங்களோட தொழில நல்ல ஒரு விருத்தி இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது உங்களோட குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நிச்சயம் ஒரு நாள் வரும், ஆண்டவருடைய வழி நடத்துவதற்கு காத்திருப்பேன்னு சொன்னார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கோலியாத் என்கிற வாசல் மூலமா கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தாவீதுக்கு ஒரு கோலியாத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதன் மூலமா கர்த்தர் தம்முடைய நாமத்தை தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீதை போல அல்லேலூயா. சூழ்நிலைகள் வேணா மோசமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வாசல்ல திறப்பதற்கு அவர் வல்லமையில தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்க கவனிப்பீன்னு சொன்னா the book of Psalms chapter 25 verse 4 and 5 அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 25:4-5 வசனத்தை கவனிப்பீன்னு சொன்னா, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும். எப்படி கேட்கிறார் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. உங்களுடைய வழியை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு போதிங்க ஆண்டவரே, எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். ஆண்டோட வேத வசனம் சொல்கிறது, அல்லது யாத்ராமத்து புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பெசலில பேசொல்லி அழைத்த சகலோகமான வேலைகளை நுணுக்கமாய் செய்யக்கூடிய ஆவியை ஞானத்தை அறிவை புத்தியை கொடுத்த தேவ ஆவினால் அவனை நிரப்பினது போல இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வழி நடத்துவதற்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம் சொன்னா, அல்லது if he will leads our life, அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னா, நம்முடைய பாதையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை காப்பாற்றி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய சொந்த வழியில அல்ல பிரியமானவர்களே, அதைத்தான் நீதிமொழியில வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சொந்த வழியின்படி நடாவாமல், கர்த்தரிடத்தில் உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நிச்சயமா அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எப்படி சாட்சியா ஆண்டவர் மாத்திராரு கவனிச்சீங்களா? 3 வார்த்தையை கவனிச்சீங்களா? முதலாவது தாவீது எப்படி சொல்றாருன்னு சொன்னா, 1ஆம் வசனத்துல அல்லது கர்த்தருக்கு நான் பொறுமையோடு
என்னை உயர்த்துறதை கண்டு அதனால கர்த்தரை நம்புவார்கள். சாட்சி ஆண்டவர் எப்படி பாட்டா பார்த்தீங்களா தாவீத? அதே போல ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, வெயிட் ஃபார் தி காட்ஸ் கைடன்ஸ். கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு அல்லேலூயா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும், ஆண்டவரே என்னை வழி நடத்துங்கப்பா, ஆண்டவரே இந்த வழியில நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு வழி காட்டுங்கப்பா, ஆண்டவருடைய வசனத்தினால என்னை போதிங்கப்பா. ஆண்டோட வேத வசனம் சொல்லுது, அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டோட வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா அதுதான் கிரியை. அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம், அந்த கிரியின் மூலமா ஆண்டவர் சில சூழ்நிலைகள் எதிர்ப்பான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுப்பார். அடுத்தது மற்றவர்கள் எல்லாரும் அதை கண்டு, ஆகா இவன் ஆண்டவரை நம்பி இருந்தானே, இவன் ஆண்டவருக்காக பொறுமையா காத்திருந்தானே, ஆண்டவர் எவ்வளவா உயர்த்திருக்கான்னு சொல்லி உங்களுடைய தொழிலை கண்டு, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை கண்டு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கையை கண்டு, உங்களுடைய குடும்பத்தை கண்டு, உங்களுடைய சொந்தக்கார உற்றா உறவினர்கள் உங்களுக்கு விரோதமா பேசின அத்தனை பேரும் உங்களை பார்த்து கர்த்தரை பணிந்து கொள்ளக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை சாட்சியா நிப்பாட்ட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. நான்காவதாக ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, the book of Galatians chapter 5 verse 5, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய மக்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறார். எவ்வளவு என்னென்ன வார்த்தையை பரிசுத்த பவுல் பயன்படுத்திருக்கா பாருங்க. ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நன்மை பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அநியாயம் விளைக்கப்பட்டதோ, மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அல்லது அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெருந்த நாணல் புரியாத தேவன், மங்கி எரிகிற தீயை அணைக்காத தேவன். அல்லது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கிறோமே, அங்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு ஸ்திரியை வைத்து சொல்கிறாரு. ஒரு அநீதியுள்ள ஸ்திரியை போய் அலட்டி 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 எனக்கு நியாயம் செய்யுன்னு சொல்லி ஒரு அநீதியுள்ள நியாயத்திட்ட ஒரு போய் விதவை கேட்டு அவனை நியாயம் செய்ய வைத்தது உண்மை என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து என்னதமா சொல்றாரு, அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வான்னு சொன்னார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பெருமையில இருந்து கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய உண்மைக்குரிய பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது, உங்களுடைய நியாயத்துக்குரிய பலன் வந்து சேரப்போகிறது, உங்களுடைய நேர்மைக்குரிய பலன் உங்களை வந்து சேரப்போகிறது. எந்த இடத்துல அநியாயம் இழைக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அக்கிரமம் உங்களுக்கு செய்யப்பட்டதோ, எந்த இடத்துல உங்க மேல பொய்யாய் பழி சுமத்துறாங்களோ அத்தனை இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்துல நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், யாரோட போய் சண்டை பண்ண வேண்டாம், எனக்கு நியாயம் கிடைக்கல யார்கிட்ட போய் நிக்காதுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார், உங்களுடைய சொத்து காரியத்துல உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். இந்த வாரத்துல யாரெல்லாம் உங்களை அநியாயமா ஏமாத்தி உங்களை சொத்தை பிடிக்கிறார்களோ அத்தனை பேரிடத்துல கர்த்தர் நியாயம் செய்து உங்கள் கையில வந்து சேர வேண்டிய சொத்துக்கள், உங்கள் கையில சேர வேண்டிய பணங்கள், உங்கள் கையில சேர வேண்டிய நியாயமான நன்மைகளை கர்த்தர் இந்த வாரத்துல கட்டளையிட போகிறார். ராபா கஷாதரதி அந்தரபா ரிஹமன ஹதர யந்தரேவலோ கோஷியதரதி அந்தரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அங்க பரிசுத்த பவுல் சொல்கிறார், நீதி கிடைக்கும் என்பதற்காக என்னென்ன காரியத்தை அங்க பரிசுத்த பவுல் சொல்றாருன்னா 3 காரியத்தை சொல்றாரு. அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 3 பகுதியில நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அங்க எவ்வளவு அழகா அந்த இடத்துல பரிசுத்த பவுல் சொல்றாருன்னு சொன்னா அல்லது விசுவாசத்தை சொல்றாரு, அல்லது ஆவியை சொல்றாரு, நம்பிக்கையை சொல்றாரு. இந்த 3ஐயும் வச்சு காத்திட்டு இருக்கிறப்பா. அப்ப இந்த 3 எதை காட்டுகிறது சொன்னா கிரியை காட்டுகிறது. ஆவி அல்லது நம்முடைய ஆவி அல்லது ஆவியில அல்லது தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்துல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம கவனிச்சுட்டே வரோம். நம்முடைய ஜெபம் என்கிற கிரியை, நம்முடைய வேத வாசிப்பு என்கிற கிரியை, அல்லது நம்முடைய விசுவாசம் என்கிற கிரியையை நம்ம விட்டுவிடாதபடிக்கு அதை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லது ஆண்டவருடைய நீதி ஏற்ற நேரத்தில் வெளிப்படும். அல்லது அந்த நீதி வெளிப்பட்டு விட்டது சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? லூக்கா 23:51 வாசிப்பீங்கன்னு சொன்னா the gospel of Luke chapter 23 verse 51. லூக்கா 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா அங்கே அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றில் அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமா இருந்தான். கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் இயேசு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா செத்த பிறகாவது கொண்டு வந்து அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண வரக்கூடாது. இதுதாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உண்மையா நம்ம ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு சேவியாம இருக்கிறவர்களுடைய வித்தியாசம் தாங்க. ஏன்னா அந்த அரிமத்தியா ஊழியனுடைய அவருடைய பேர் அவளை பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர காத்திருந்தமான யூதருடைய
கர்த்தருடைய வந்து அல்லது சரீரத்தை கேட்டு வாங்கினான். அவன் எப்படியாப்பட்டவன் தான்? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, வெயிட் ஃபார் தி டிவைன் ரைச்சஸ்னஸ். தெய்வீக நீதிக்காக காத்துங்க. உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதா நினைக்கிறீங்க? இல்லைங்க, தயவு செய்து பொறுமையோடு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த காரியங்களில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆவியில, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நியாயம் செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க. ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களுடைய நீதியை பட்ட புகழை போல கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு பாடணும் பார்த்தீங்களா, ஒரு பாடல், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. கைகள் உயர்த்தி, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. இந்த வாரம் கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? என்னோட கூட சேர்ந்து அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக அல்லேலூயா எதற்காக காத்திருக்க வேண்டும்? 2 பேதுரு 3:12 சொல்கிறது, வெயிட் ஃபார் தி டிவைன் டே. தெய்வீக நாளுக்காக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகம் எல்லாம் நமக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியம், அல்லது பல விதத்துல ஜனங்களுடைய உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறோம். இவையெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்னாரு. அல்லது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்னது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது மரிப்பதற்கு ஆள் இல்லாத நிலைமையில, சொந்த ஜனங்கள் கூட இல்லாத நிலைமையில, ஒரு அனாதை போல அல்லது தூக்கி போடப்படக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா, ஆவிக்குரியவன் சகலவற்றை நிதானித்து தருகிறான். மருந்து ஒரு பக்கம் கண்டுபிடிக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாள் வரப்போகிறது. அந்த நாளை சகிக்கிறவன் யார்? வேத வசனம் சொல்கிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாக வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். Hallelujah. Let's have the desire. Hallelujah. Let's have the pressure to see the day of God. தேவனுடைய நாளை பார்க்கும்படிக்கு அவளோட காத்திருங்கள். Hallelujah. ஏன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் Hallelujah 7ஆம் வசனத்திலே அங்க பரிசுத்த பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய நாளை குறித்து, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். Hallelujah. ஆண்டவர் நமக்கு ஒரு வரத்தை குறைவா கொடுக்கவில்லைங்க. அல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஞான வரத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை உணர்த்து வசனத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாச வரத்தை கொடுத்திருக்கிறார், அல்லது அற்புதம் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறாங்க, இப்பொழுதும் ஆண்டவர் ஜீவிக்கிறாங்க. அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாங்க. யாருக்கு வரப்போகிறார்? யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, அது யாரெல்லாம் ஆசையோடு காத்திருக்கிறார்களோ, அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லது 1 தெசலோனிக்கேயர் 5:17 நினைக்கிறேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது அவருடைய வருகை அல்லது மிக சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய வருகைக்கு யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்னு சொல்லி அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். அல்லது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்க சொன்னா, அல்லது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வசனத்தை 18-19 போடு தம்பி. அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் தான். 5ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா நீங்க வாசிப்பீங்க சொன்னா, பாருங்க 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவதாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23-25 வசனத்துல அல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். 24-25 வசனத்துல அவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்ட காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் காணாததை நம்பினோம் ஆகிய அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அல்லது the day of the Lord is coming. Let's wait
for the day of God. தேவனுடைய நாள் காத்திருப்போம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தை வந்து நம்மளை எல்லா உபத்திரத்திலும் வந்து நம்மளை விடுதலையாக்கி, எல்லா அழிவிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒரு நித்திய ஜீவனை நமக்கு தரப்போகிறார். அவரோடு கூட கோடான கோடி வருடங்கள், கோடான கோடி வருடங்கள் நித்தியமா ஆண்டோட கூட வாழ போகிறோம். யார் அவருடைய வருகையை எதிர்பார்க்கலையோ, யார் அவருடைய வருகையை கொடுத்து அசால்ட்டா இருக்கிறார்களோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 5 புத்தியுள்ள கணிகைகள், 5 புத்தியில்லாத கணிகைகள். புத்தியுள்ள கணிகைகள் ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். புத்தியில்லாத கணிகைகள் அவர் கொடுத்த திட்டத்தை கொடுத்து அஜாக்கிரதையா இருந்து, சோம்பேறித்தனமா இருந்து, ஜெபம் பண்ணாமல் இருந்து, விசுவாசியாமல் இருந்து, நம்பிக்கை இல்லாமல் இருந்து, ஆவியில ஒரு உற்சாகம் இல்லாமல் இருந்து, வேத வசனத்தின் மேல ஒரு வைராக்கியம் இல்லாமல் இருந்து அவைகளை இழந்து போனார்கள். ஆனால் 5 புத்தியுள்ள கணிகைகள் ஜாக்கிரதையோடு இருந்து அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? இந்த கால்வெளியில ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்த தொழிலை செய். உன்னை நம்பி கொடுத்த ஆண்டவர் குடும்பத்தை கவனி. உன்னை நம்பி கொடுத்த உன்னோட படிப்பில உன்னோட கவனத்தை செலுத்து. உன்னை ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிற ஜெப வாழ்க்கையை காத்துக்கள். உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை காத்துக்கள். உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படு. இவனை விட்டு விடாதே. காத்திரு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திரு. சீக்கிரம் அவர் அருளும் போகிற ரட்சிப்பு வரப்போகிறது. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற ரட்சிப்பு எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாவலை இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நித்தியமான ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. நிரந்தரமான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அதற்கு காத்திருக்க வேண்டும். அந்த ரட்சிப்புக்கு காத்திருப்பா என்று சொன்னார் பூமியில் ஜனங்கள் எல்லாம் கண்டு உன்னை பார்த்து சொல்வார்கள், இவன் காத்திருந்த காத்திருப்பை வெட்கப்படுத்தவில்லை. நோவா அல்லேலூயா கிரியை செய்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி காத்திருந்தார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறின போது ஜனங்கள் எல்லாரும் கண்டு புலம்பினார்கள். ஐயோ, இந்த நோவா தாத்தா அவர் சொன்னபடியே செஞ்சாரே, அவர் சொன்னபடியே காத்திருந்தாரே, சொன்னபடியே நடந்து விட்டதே என்று சொல்லி எல்லாரும் கண்டு புலம்பக்கூடிய அளவில் நோவாவை ஒரு சாட்சியா உயர்த்தினது போல உன்னையும் சாட்சியா உயர்த்துவார். தாயே தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே எல்லாரும் வாய்களை திறந்து 2 கரங்களை உயர்த்தி எழுப்பி நின்று இருக்கிற இடங்கள்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபணும். ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புக்காக அனுதினமும் ஆண்டவரே நான் ஜெபத்துல காத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அனுதினமும் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் அந்த வாக்குத்தத்தத்தின்படி கிரியை செய்வதற்கு என்னை நீங்க அனுமதிக்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவரே அதை நான் ஆண்டவரை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய வசனத்தை தினந்தோறும் வாசித்து தினந்தோறும் அதை அறிக்கை பண்ணி தினந்தோறும் ஆண்டவர் அதன்படி செயல்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக வழி நடத்துவதற்கு காத்திருக்க ஆண்டவரே, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதபடிக்கு, அவசரப்பட்டு சுய புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவர் தப்பான முடிவு எடுக்காதபடிக்கு, தேவனுடைய வழி நடத்துவதற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, கடன் வாங்கி காரியத்தை செய்யாதபடிக்கு, ஆண்டவரே தப்பான வழியில ஒரு காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்யாதபடிக்கு, ஆண்டவர் தேவன் அனுமதிக்கிற வழியில நாங்கள் கடந்து சென்று அந்த வழியில தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய நீதிக்காக காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்கள் அவசரப்பட்டு யாருக்கிட்ட போய் சண்டைக்கு நிற்க வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்களுக்காக வழக்காடுவார் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய கிரியையை நாங்கள் தொடர்ந்து உண்மையா இருக்க, தொடர்ந்து நேர்மையா இருக்க, ஆண்டவரே எங்களுடைய காரியத்தில் நாங்கள் ஆண்டவரே சரியாய் செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு தெய்வீக வாழ்க்கை எங்களுக்கு வரப்போகிறதப்பா. நித்தியமா உங்களோடு கூட வாழப்போகிற அந்த தெய்வீக நாளுக்காக ஆண்டவரே, இந்த ஆவியாகிய நான் ஆண்டவரே, ஆரோக்கியதாசாகிய சரீரத்தில் ஆரோக்கியதாசாகிய ஆவியாகிய நான் ஆண்டவரே, இந்த சரீரத்திலிருந்து ஆண்டவருடைய நாளை காண்பதற்கு வாஞ்சையா இருக்க, விருப்பத்தோடு இருக்க, ஆசையாய் தொடர கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் கிரியை செய்யவும் காத்திருக்கவும் அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாக இந்த வாரத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அடியானாக நான் ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்,
ஆமென். தலையில கை வச்சு சொல்லுவோமா, தேவரீ என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை ஆசீர்வதித்து என் குடும்பத்தின் சபையின் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு, என் குடும்பத்தோடு, சபை மக்களோடு இருந்து தீங்கு என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை, என் குடும்பத்தை, சபை மக்களை விலக்கி காத்தள்ளும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், ஜெயமும், ஆளுகையும் அவருடைய வார்த்தையோடும் நம்மோடும் அவருடைய வருகை மட்டும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.